தமிழ் மறையுரை. பொதுக்காலத்தின் 11ஆம் ஞாயிறு, ஜூன் 14, 2026. எங்கள் அழைப்பு. இன்று திருச்சபை கடவுளின் நிபந்தனையற்ற அன்பின் முன்னெடுப்பையும் அவருடைய அருளை உலகத்துடன் பகிர்ந்து கொள்ள நமக்குள்ள அழைப்பையும் மையமாக கொண்டு பொதுக்காலத்தின் 11வது ஞாயிறை கொண்டாடுகிறது. கடவுள் தங்களுடன் செய்த உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி யாத்திராகமம் இஸ்ரவேலர்களுக்கு நினைவூட்டுகிறது. அவர் அவர்களை எவ்வாறு கழுகின் சிறகுகளின் மேல் சுமந்து ஆசாரியர்களின் இராஜ்யமாகவும் அர்ப்பணிக்கப்பட்ட தேசமாகவும் மாற்றினார் என்பதையும் அது குறிப்பிடுகிறது. சங்கீதம், மகிழ்ச்சியுடன் ஆண்டவருக்கு பணிபுரியவும், நாம் அவருடைய மக்கள், அவருடைய மந்தையின் ஆடுகள் என்பதை ஏற்றுக்கொள்ளவும் ஒரு மகிழ்ச்சியான அழைப்பாகும். ரோமர் புத்தகத்தில் நாம் பாவிகளாயிருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று பவுல் கூறுகிறார். தேவனுடைய இரக்கமும் கருணையுமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடம் மகிழ்ச்சியான நம்பிக்கையால் நிரப்பப்படுவதற்கு நம்மை ஒப்புரவாக்கியது. மத்தேயு நற்செய்தியில் பரிதாபத்தாலும் இரக்கத்தாலும் உந்தப்பட்டு உதவியற்ற நிலையில் அலைந்து திரிந்த மக்கள் கூட்டத்தை கவனித்துக் கொள்ளும்படி இயேசு தம் சீடர்களை அழைத்தார். அரவணை மிகுதியானது, ஆனால் வேலையாட்கள் குறைவு என்பதால் பரலோக இராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கிக்கவும், நோயாளிகளை குணமாக்கவும், மரித்தோரை எழுப்பவும், தொழுநோயாளிகளை சுத்தப்படுத்தவும், நம்முடைய பிசாசுகளை துரத்தவும் வெளியே செல்லும்படி இயேசு தம் சீடர்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையையும் கொடுத்தார். அவர்கள் இலவசமாக பெற்றுக்கொண்டது போலவே கட்டணமின்றியே இதையும் செய்யச் சொன்னார். செய்தி. இங்குள்ள மையச் சொல்லுக்கு 3 பொதுவான மொழிபெயர்ப்புகள் உள்ளன: இரக்கம், கருணை மற்றும் பரிதாபம். கிரேக்க மொழியில் அந்த சொல் ஸ்பிளாங்னோசோமாய் ஆகும். இந்த சொல் கருப்பையின் உள் உறுப்புகளில் ஏற்படும் இயக்கத்தை குறிக்கிறது. அதன் எபிரேய இணையான சொல் ஆர்சிஏச்சேம் ஆகும். இது கருப்பை என்ற சொல்லின் அதே மூலத்தை கொண்ட ஒரு சொல். இதன் உட்பொருள் என்னவென்றால், இந்த வகையான இரக்கத்தை உணர்வது தன் குழந்தையின் தேவைகளை உணரும் ஒரு தாயின் உணர்ச்சிக்கு ஒப்பானது. அது ஒரு நெருங்கிய பிணைப்பின் உணர்வு. மற்றவரின் தேவை உங்கள் உள்ளத்தை உலுக்கிவிடும். தன்னை தேடி வந்த மக்கள் மீது இயேசு கொண்டிருந்த உணர்வும் அதுவே. தன் குழந்தை அழுவதை கேட்கும்போது தன் உடல் துலங்கும் பாலூட்டும் தாயைப் போல அவர் வழங்கக்கூடியவற்றிற்கான அவர்களின் தாகத்தால் அவருடைய உடலும் இதயமும் மனமும் உலுக்கப்பட்டன. அப்போதும் சரி, இப்போதும் சரி, அந்த தேவை பதிலளிக்கும் அவருடைய சொந்த திறனை விட பெரியதாக இருந்தது. ஆகவே அவர் தம் சீடர்களை ஒன்று கூட்டி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் அடையாளமாக 12 பேரை பெயரிட்டார். அவர்கள் தம்முடைய குணமாக்கும் வல்லமையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும், ஆனால் அவர்கள் செய்வதெல்லாம் அவர் உணர்ந்த இரக்கத்தின் விளைவாகவே இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அரவணையின் தலைவரிடம் வேலையாட்களை அனுப்பும்படி கேளுங்கள் என்ற அவருடைய அறிவுறுத்தலின் முக்கியத்துவத்தை இது நமக்கு உணர்த்துகிறது. இந்த அழைப்பை யாரும் தாங்களாகவே ஏற்க முடியாது. இது ஒரு பணி, அதாவது கிறிஸ்து சீடர்களை அனுப்பி தனது சொந்த உந்துதலை பகிர்ந்து கொள்ளும் அருளை ஸ்பிளாங்னோசோமாய் வழங்குகிறார். இயேசுவின் சொந்த உந்துதலை ஏற்றுக்கொள்வது ஒரு பிரமிக்க வைக்கும் மற்றும் விலை உயர்ந்த அழைப்பாகும். அது அவருடன் ஏற்படுத்தும் நெருக்கத்தின் காரணமாக பிரமிக்க வைக்கிறது. அது நம்மை முழுமையாக நமக்குள் இருந்து வெளியே இழுப்பதால் விலை உயர்ந்ததாகிறது. லயோலாவின் இக்னேஷியஸ் கற்பித்தது போல, கிறிஸ்தவ சீடர்கள் கடவுளின் விருப்பத்தை உள்வாங்கிக் கொள்கிறார்கள். எனவே அந்த பணியின் வெளிப்படையான வெற்றி அல்லது தோல்வி, அது அவர்களுக்கு புகழ் அல்லது இகழ்ச்சி, செல்வம் அல்லது வறுமை, ஆரோக்கியம் அல்லது பலவீனம் ஆகியவற்றில் என்ன கொடுக்கக்கூடும் என்பது குறித்து அக்கறையற்றவர்களாக மாற முயல்கிறார்கள். நாம் ஜெபிப்போம். விளையாட்டுகள், கலாச்சாரங்கள் மற்றும் நாடுகளுக்கு இடையே அமைதி, சந்திப்பு மற்றும் உரையாடலுக்கான ஒரு கருவியாக அமையவும்,
மரியாதை, ஒற்றுமை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி போன்ற விழுமியங்களை அவை ஊக்குவிக்கவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உமது நிபந்தனையற்ற அன்புக்காகவும் என்னை உம்மிடம் அழைத்ததற்காகவும் உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமது அழைப்புக்கு நேர்மறையாக பதிலளிக்க என்னை அறிவூட்ட உமது பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப எனக்கு உதவி செய்யும். உமது அழைப்புக்கு ஆம் என்று சொல்லும் கிருபையை எனக்கு தாரும். ஆமென்.